ஏதாவது வெகுமானம் கொடுப்பாங்களா, ஏதாவது பணத்துக்காக நமக்கு இங்க போனா ஏதாவது கிடைக்க மாட்டதுக்காகவே சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐஸ் வச்சு பேசுவாங்க. இருக்கீங்களா? ஐஸ் வச்சு பேசுவாங்க. ஐஸ் வச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்களுக்கு பிரியமா நடக்கிறது போல. அவங்க வீட்டுல போய் வேலை செஞ்சாதான் என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? அவங்கள போய் நான் முகஸ்துதி இல்லாம அவங்கள கவனிச்சாம எனக்கு இந்த காரியங்களை செய்வார்கள். பரிதானத்திற்காக ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவர்களை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வசனம் சொல்லப்படுது. இதனால என்ன ஆகுதா, அக்கினி சுவாலை வைக்கோலை பட்சிப்பதை போலவும். அக்கினி சுவாலை வைக்கோல் தாகுமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வைக்கோல் பார்த்திருக்கீங்களா? வைக்கோல் இப்பெல்லாம் எங்க மாடு இருக்குது வைக்கோல் பார்த்து. வைக்கோல் என்பது நெருப்புல உடனே பத்து உடனே அது சாம்பலமா இருக்கு. செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிவது போகிறோம். அவர்கள் வேர் வாடி அவர்கள் துணி தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணாங்களா? யாராவது சொல்றீங்களா நான் வேதத்தை வெறுத்தேன்னு சொல்றீங்களா? யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேரு? உண்மையை சொல்லுகிறது காது கொடுத்து கை தூக்கி காட்டுங்க. வேதத்தை நாங்க நேசிக்கிறோன்றவங்க கரண்டை உயர்த்து. ஒரு மனுஷனை நேசிச்சா அவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்யறோம். புரியுதுங்களா? ஒரு மனுஷனை நேசித்தா என்ன பண்றோம்? உலகத்திலே ஒரு அன்பு அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க இன்னைக்கு? ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளைங்க ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ விரும்புறாங்க. அதிகமான நேசத்து நிமித்தமாக உயிரையும் தியாகம் பண்றாங்க. வேதத்தை நேசிக்கிறேன்னு கை தூக்குற நீங்க அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? அந்த வேதத்தில் உள்ள வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்துறீங்களான்னு இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார். ஆகையால் கர்த்தருடைய கோபம் இப்படி என்னுடைய வார்த்தைகளையும் அசட்டை பண்ணின இந்த ஜனங்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. கடந்த 2 வருஷமாய் ஆண்டவருடைய கோபம் மூண்டதை நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை வாசிங்க. 25 வாசிங்க. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையாளுக்கு விரோதமாய் நீட்டி. எதனால விரோதமா நீட்டாரு? என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினார், என் வசனத்துக்கு நீ செவி கொடுக்கலே. விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதியிலே குப்பை போல தக்கதாயும் அவர்களை அடித்தார். அவர் அடிச்சாராம். யாரெல்லாம் வேண்டும்? அப்ப நம்மளாம் வேலை வாசமா, நம்மளா வார்த்தைப்படி நடந்தோமா? இன்னைக்கு எது ஜீவனை கொடுத்திருக்காரு சொல்லுங்க? கொரோனா டைம்ல நான் பைபிள் நானும் ஒண்ணா இருந்தோன்றவங்க கை தூக்குங்க பாப்போம். கொரோனா டைம்ல டிவில நீங்க ஒண்ணா இருப்பீங்க. கேட்டா சொல்லுவீங்க ஐயா தோப்பனாங்க பட்டதவான் முழங்கால் பட்டோம். ஆலயத்துக்கு வரும் பொழுது உனக்கு அதுக்கு சரி கொடுக்கிறதுக்கு உனக்கு தெரியல. ஆனா டிவில வர ஐயா சொன்னாருன்னா நீ எல்லாமே செய்வ. ஆலயத்துல உனக்கு ஒரு மேற்பனை ஏற்படுத்தி பொண்ணைய வாங்கி கிழிச்சு கத்தர மேற்பனைக்கு நீ சத்தம் கொடுக்க மாட்ட. ஆனா கொரோனா டேஸ்ல அவரு ஜோபன் 5 மணி நிறைய பேர் அதான் சொன்னாங்க என்கிட்ட. 5 மணிக்கு மோகன் ஐயா வந்துருவாரு, நான் போனோம். மோகன் ஐயா வரட்டும், மோகன் ஐயா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவாரு. நீ போவியா? நீ போவியா? ஊழியக்காரரை கொலை சொல்லல, குத்தம் சொல்லல, அவர் கண்டிப்பா போயிடுவாரு. நீ போவியா? உனக்கு ஒரு மந்தைய ஒரு மேற்பனை ஆண்டவர் ஏற்படுத்தி ஒரு மந்தைய வச்சிருக்கும் பொழுது அதுல பலிபீடத்திலிருந்து வருகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதே கிடையாது. வார்த்தையை அசட்டை பண்ணுகிறது, வார்த்தையை வியர்த்தமாக்குறது. சிறு பிள்ளைகள் கூட ரொம்ப மோசமாயிடுச்சு நம்ம ஆலயத்தில். வசனத்தை கேட்கறதுக்கு ஆட்களே இல்லை. தயவு செய்து சொல்றேன், நம்முடைய உலக ஊழியக்காரருடைய மனைவி தயவு செய்து அடுத்த நாள்ல இருந்து அடுத்த பிரேயர்ல தான் அவங்க இங்கதான் உட்காரணும். பலிபீடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து குழந்தைகளை தயவு செய்து பார்த்து ஊழியக்காரருடைய மனைவி விசுவாசிகள் கூட உட்காராது. இங்க வந்து ஓரமா உட்கார்ந்து பிள்ளைகளை கவனி. குழந்தைகளை இன்னைக்கு கவனிக்க முடியுதா? சத்துரு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாம உள்ள வந்து ஆராதிக்க முடியல, உள்ள வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல, ஜெபிக்க சொன்னா வாயை திறக்க முடியல, சாட்சி சொல்ல சொன்னா வந்து சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை அசட்டை பண்ணின நீ நமது கையை அவர்களுக்கு
சபைக்கு சொல்லுகிறதை ஒரு காது இருக்கமான கேட்டு நீ மனம் திரும்புகிற வழியை பாரு. அடுத்தது சொல்றாரு, இன்னும் அந்த கையை நீட்டினார் பாத்தீங்களா, அதை இன்னும் அவர் மடக்கவே இல்லையா. வெள்ளிக்கிழமை இங்க உபவாச ஜபத்துக்கு வந்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை திருப்பி பாருங்க. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தார். அப்பாதான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். தம்பிங்களை பண்ணீங்க ஆராதனை செய்த வசனத்தை பார்த்து அழுது, ஆண்டவரே இன்னும் உங்க கை நீட்டிட்டு இருக்கா, இன்னும் உங்க கோபம் ஆறலையா? ஒருவேளை நீங்க நினைக்கிற இதெல்லாம் பழைய ஏற்பாடு வசனங்களை நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சும்மா இயேசு பேரை வச்சுக்கிட்டே அப்படியே அவரை மழுப்பிட்டு அவர் வந்து கிருபையில வந்தாரு, இரக்கத்துல வந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பாயானால் நீ கிருபையின் காலத்திலே அல்ல, கடைசி நிமிஷத்துல இருக்கிறாய். உன் வீட்டுல உன்னால இருக்க முடியல. மழை வெள்ளத்தை அனுப்பி இருக்கிறாரு. அதிகாரிகள் நினைக்கிறார் இந்த வெள்ளத்தை அனுப்பா வீட்டுல நாசம் வேற வழி கிடையாது, இல்லைன்னா ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். தண்ணியை திறந்து விடுறான் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழல்களை வந்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நீ அசட்டை பண்ணினாயே, இன்னும் அவருடைய கரம் இப்படியே நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதே. என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா நம்ம நமக்கு ஜீவனை கொடுத்து வைக்கிறதுக்கு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தின் மாதத்துல மொத்தம் 3 தெரு இருக்கு. ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் 3 தெரு இருக்கு. ஒரு நாளைக்கு முதல் தெருல சாவு விடுது, அடுத்து 2வது தெருவு, 3வது நாள் 3வது தெருவு, மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்குது. 3 தெருவையும் க்ளோஸ் பண்ணிட்டான். கொரோனா தடுப்பு இடம், யாரும் உள்ள வரக்கூடாது, போகக்கூடாது. மரணம் உன் வீட்டு வாசல் பக்கத்துல வந்துட்டு போயிருக்கு. என்ன நீ பரிசுத்தவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? பெரிய நீதிமானா நீ? கோடாரியானது உன் கழுத்துக்கிட்ட இருக்குதுன்றத மறந்து போகாது. கோடாரியானது உன் கழுத்துக்கு பக்கத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு கட்டளை கொடுத்தா அந்த கழுத்து சீவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். கோடாரியானது மரங்களுடைய வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மகளுடைய சாட்சி பாருங்க, யாருக்குமே அந்த நிலைமையில வரக்கூடாது. ரொம்ப மோசமான ஒரு காரியம். மனுஷனை அப்படியே தள்ளிடும். ரத்த அணுக்கள் அப்படியே உறுத்தி எடுத்துரும். சாதாரண விஷயம் கிடையாது. மரணத்தை தொட்டுட்டு வர காரியம். டாக்டர்ஸே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கா உனக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொண்டிருக்க போற. விக்கிரக கிரியைகளுக்கு இடம் கொடுத்து எப்படி இன்னும் நீ அதை விட்டு வெளியே வர போகிற காரியங்கள் எப்பொழுது? குழந்தைகளை யாரும் கவனிக்க கூடாது. தயவு செய்து என்ன பாருங்க, குழந்தைங்க கத்திட்டு போறாங்க, என்ன கவனிங்க. ஆவியானவர்களோடு பேசிட்டு இருக்கிறார். அவர் கை நீட்டி இருக்கு. நான் கேள்வி அழுத மணிமணித்துல உட்காந்து, ஆண்டவரே இன்னும் உங்க கை நீட்டப்பட்டிருக்கிறதே. எவ்வளவு நிமிஷம் ஆகும் உன்னை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை கொடுக்கிறதுக்கு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையும் இரக்கமுள்ளவராய் இருந்தாரே. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்தை திருப்பி 19ஆம் வசனத்தை யாரும் வாசி. சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்புவிடான். ஒருவனும் தன் சகோதரனை தப்புவிடான். இதுல மேலையும் சொல்றார். 17ஆம் வசனத்துல அதேதான் சொல்றார். என்னன்னு? ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் பிரியமாய் இருப்பதில்லை. வாலிபர்கள் பண்ற கூத்து இருக்கு பாருங்க, அதை விட கொடுமையான ஒரு கூத்து. நல்ல வேளை, அதனாலதான் ஆண்டவர் எங்களுடைய சபையில நிறைய வாலிபர்களை கொடுக்கவே இல்லை. கொடுத்த 1-2 வேற மாதிரி. நல்ல வேளை நான் ஜோம் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகளை நடக்கு. நல்ல வேளை ஆண்டவரே என் சபையில நிறைய வாலிபர்கள் இல்லை. ஆனா கொடுத்தது கூட ஒரு சிலரே மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? கொடுத்த 3 நாள் கூட எப்படி இருக்கு? கோச்சி நல்ல பரவாயில்ல. வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 17ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் பிரியமாய் இருப்பதில்லை. அவர்களை இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரோ பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். மாயக்காரன் சொன்ன உன் தேவனை நீ தேடி வர, நீ மாயக்காரன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மாயக்காரன் நீ. உனக்கு தேவனா உள்ள வர என்னை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி வியாதியஸ்தர்கள் மருத்துவமனைக்கு போவார்களோ அது போல ஆண்டவர் சொல்றாரு,
பொல்லாதவனுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமையும் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல், கோபம் ஆறலையா, உண்மைதானே ஆறும், கோபமே ஆறாம இருக்கு. அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. எத்தனை பேர் இந்த கோபத்துல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்காம, இன்னும் அப்படியே வேதம் வாசிக்காம, உன் நாட்களை உன் நேரத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்காம, யார் வீட்டுக்கு போலாம், எங்க போய் உட்காரலாம், ஓய்வு நாள்ல என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எங்க உன் பிள்ளைங்க ஓய்வு நாளில அள்ளி எல்லாம் ஆண்டவர் கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க, உன் புருஷன் எங்க? ஆதாம கேட்கிறாரு, எங்க ஆதாமே நீ எங்க கேட்கிறாரு. பதில் சொல்லு ஆண்டவர்கிட்ட. ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், ஏன் வரல, ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற? காசுக்காக உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பிடிக்க வரல. அங்க போனா கத்துவாங்க, திட்டுவாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க உன் வீட்டுல இருக்க பிள்ளை எங்க, உன் கணவன் எங்க? நீ வந்து 5 வருஷம் ஆச்சு, ஏன் உன் கணவன் இன்னும் வரல? யார கை நீட்ட போறீங்க? ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரலன்னு காட்டுறீங்களா? நான் வந்து ஒரு 2 செகண்ட்ல ஜோம் பண்ணா வெளிய வந்துருவேன். ஆனா உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய காரியம் உன் வீட்டுல எப்படி இருக்கு? எப்படி இவ்வளவு அசட்டையா இருக்கீங்கன்னு தெரியல. கடைசி நிமிஷத்துல நிக்கிறீங்க, உடையில வந்து நிக்கிறீங்க, பிடிச்சு தள்ளா கீழே விழுகிற சூழ்நிலைகளே கர்த்தருடைய நாள் வந்துருச்சு. அது பயங்கரமான நாள். அதை சகிக்கத்தக்கவன் யார்? இன்னொன்னு வேதத்தை நேசிக்காதபடி வேதத்தை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆனா ஸ்டேட்டஸ்ல வந்து போடுறதுக்கு நேரம் இருக்கு. சினிமா பாட்ட ஸ்டேட்டஸ்ல டவுன்லோட் போடுறதுக்கு நேரம் இருக்கு. மாயக்காரரே, ஆண்டவர் சொல்றார், மாயக்காரனி, உன் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிற என்ன குமாரனை மறுபடியும் சிலுவையில் அழைத்து கொண்டிருக்கிறாய், மறந்து போகாது. எத்தனை பேர் உள்ளே இருக்கீங்க? எத்தனை பேர் உள்ளே இருக்கீங்க? கண்டிப்பா போராட்டம் கொண்டாடலாம் செய்வோம். ஆராதனைக்கு சாதாரணமாக நீ உள்ள வர முடியாது. நான் ஞாபகம், ஆராதனைக்கெல்லாம் சாதாரண உள்ள வர முடியாது. சட்ட போராட்டம் கொண்டு வரலாம் செய்வோம். வேலைக்கு அனுப்புவோம், சினிமா தேட்டருக்கு சீக்கிரமா அனுப்புவோம், அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நீ தான் முதல்ல போய் நிற்பேன், எல்லாத்தையும் நிற்பான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது உன்னை காலதாமதம் பண்ணதான் செய்வான். ஆனா நீ தான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்க தான் என்ன பண்ணணும்? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆண்டவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன அழிவு? வானத்துடைய சத்துவங்கள் அசைக்கப்பட போகிறது. ஏதோ கத்திட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமாய் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்துல இருந்து சீக்கிரமா எனக்கு வாசிங்க பாப்போம். எருசலேமின் குடிகளே, அப்பா வாசிக்கிறீங்களா? எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். ஆண்டவர் மனுஷன்கிட்டே சொல்றாரு, எனக்கும், கவனிங்க, ஆண்டவர் மனுஷன் சொல்றாரு, எனக்கும் இவர்களுக்கும் நியாயம் தீர்க்கணும் நீங்க அப்படின்றார். அடுத்த வசனம், நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். போதும்பா, இந்த வசனத்தை முத்து கவனிங்க, உங்க கண்ணு வேதத்தை பார்க்கட்டும். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் உனக்கு என்ன செய்யணும் நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ உயிரோடு இருக்க பாரு, அதுவே பெரிய கிருபை. நீ ஜீவனோடு இருக்கிறியே, அதுவே அது பெரிய கிருபை. அது உனக்கு தெரியலையா? இன்னைக்கு உன் குறைவுகளை பெருசா நீ பாக்குறியே. ஆண்டவர் கேட்கிறாரு, திராட்சை செடியே, நான் உனக்கு இன்னும் என்ன செய்யணும்? உன்னை பார்த்தா கேள்வி கேட்கிறாரு, உனக்காக என்ன செய்யணும்? நீ எப்படி தேவனை கை நீட்டி பேசுற? முட்டை நீட்டாதான் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, முட்டை நீட்டாதான் உட்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு விட்டு கொடுத்திருக்க, நீ என்ன காரியங்களை செய்திருக்கிறாய். ஆனா சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருக்கு செய்யவே இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு. ஏன் உனக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? அது உட்காந்து யோசிக்க மாட்டீங்களா? உங்கள் குறைவுகளை சீர் செய்வதற்கு நீங்க அதை யோசிக்க மாட்டீங்களா? வசனம் சொல்லுது,
நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நான் இனி செய்யலாம். ஆண்டவரே பார்த்து யோசிக்கிறாரு, இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சா அவங்க சரியா வருவாங்கன்னு அவரே யோசிக்கிறார். அது மட்டுமல்ல, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கிறேன். ஆலயத்துக்குள்ள வச்சு நீ கனியை கொடுப்ப நான் காத்திருக்கிறேன். ஆனா அது எனக்கு கசப்பான பழங்களை தருது. கசப்பான பழத்தை நீ கொடுத்துட்டு இருக்கிற. அதை வசனத்தை வாசிங்கப்பா. இனி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். நான் இனி இப்படியே இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்கிறபடினால நான் என்ன செய்ய போறேன்றது பாருங்க. தேவன் சொல்றாரு, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். எடுத்து போடுவேன். அதனுடைய வேலியை நான் எடுத்து போடுவேன். உங்களை சுத்திர வேலி அடிச்சிருந்தால அந்த வேலி போயிடும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிருபை காலத்துக்கு ஒரு அலையிலையா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்றான்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சொல்லு. நீங்க நீங்க அதுதான் நான் கேட்டேன். அந்த வார்த்தை வரணும். கர்த்தருடைய கிருபையில. சரி, இப்ப கிருபையில தான் நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி கிருபை கிருபை சொல்லாதபடி கேட்க மகளே. ஏனென்றால் இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு காலங்களையும் நேரங்களையும் தருணங்களை கொடுத்து ஆயத்தமா இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டு செல்ல போகிற நாள் வந்துருச்சு. இந்த வசனத்தை பாரு. இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். முதல்ல அதனுடைய வேலியை எடுத்துருவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் முதல்ல வேலியை எடுப்பேன்றார். யாருடைய வேலி எடுக்கப்பட்டது வேதத்துல? யோபுடைய வேலி. சாசு கேட்கிறான், வாசிங்க அந்த வசனத்தை. யாருக்கு தெரியும்? கரெக்டா எடுத்து வாசிங்க பாப்போம். யோபு முதல் அதிகாரத்தை திருப்பி கொடு. சொல்லுங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தி அவனுடைய சம்பத்தி தேசத்தில் பெருகிற்று. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருக்காருப்பா உனக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை சுத்தின வேலி அடைச்சு வச்சிருக்காருன்றத நீ மறந்து போயிரு. உனக்கு அது ஞாபகம் இல்லாம நீ பாட்டு நிர்விசாரமா இருக்கிற. நிர்விசாரமான ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. யோபுவை சுத்திலும் அந்த வேலி பிசாசு சொல்றான், அந்த வேலியை எடுப்பா, கொஞ்சம் தொட்டுட்டு வர. பிசாசு யார தொடுறான் பாத்தீங்களா? முதல்ல யார தொடுறான்? அவனுக்குரிய எல்லாவற்றையும். பாருங்க, அடுத்த 11ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்களுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானா, அப்பொழுது அவன் உங்களது முகத்துக்கு எதிரே உங்களை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு. 13ஆம் வசனத்துல முதல்ல யார தொடுறான் தெரியுமா? நம்முடைய குழந்தைகளை தொடுவான். உன் பிள்ளைகளை தொடுவான். உன் பிள்ளைய தொடுவான். பின்பு ஒரு நாள் 13ஆம் வசனம், யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்தைகளும் நீங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது, அடுத்தது தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது ஒரு ஆள் அவரிடத்திலே வந்து எருதுகள் விழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கு. சபையை முதல்ல பிள்ளைகள் இப்ப அங்க எல்லாம் அங்க மத்தியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது முதல்ல அவனுடைய கையின் பிரயாசங்களை தொடுறான். வருமானத்துல முதல்ல கையை வைக்கிறான். முதல்ல பிசாசு சொல்றீங்க, வருமானத்துல கை வைக்கிறான். நீ நல்லா சாப்பிட்டா தானே நீ ஆண்டவருக்காக ஓடிட்டு இருப்ப. உனக்குள்ள குறைவுகளை வச்சு அவர் எப்படி தேடுவேன்? முதல்ல உன் கையை முடக்கிறது எங்க? உனக்கு தரித்திரத்தின் காரியத்தை அனுமதிக்கணும். நாங்க என்ன சொல்றோம்? ஒழுங்கா சர்ச்சை வாடகைன்னா தானே நீ சர்ச்சில் நிற்ப. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உன் பிள்ளைங்களை தசமா கொடுக்க விடாம நான் தடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு நீ என்ன கொடுத்து உட்காந்துருக்க? 3 மாசத்துக்கு ஒரு தடவை தசமா கொடுக்குற. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு தான் நீங்க அப்ப உட்காந்துருக்கீங்க. வீட்டுல புருஷன் வேலைக்கு போறாரு, நீ சொல்லணும், கொடுக்கணும். குழந்தைய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்குரிய ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரிய தேவனுக்கு செலுத்து. பாட்டு கேட்கிறான். உனக்கு ஆலயம் தான் நீ செய்தியை சொல்லு.
ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பேசிதான் உங்களை இன்னைக்கு சொல்றான். முன்னால சச்சி நீங்க என்னாச்சு தெரியுங்களா? ஆலயத்துடைய வாடகை கட்ட நான் பிரசவ வேதனைப்படுறேன். எதுக்கு? ஏன் நீ ராயனுக்கு ஒழுங்கா செலுத்தல? ராயனுக்கு செலுத்தாத. வீட்டு வாடகை கட்டல. சொந்த வீட்டுல இருக்கவங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? கை தூக்குங்க. கை தூக்கு. யாருக்கே சொந்த வீடு இல்லையா? சொந்தமா எல்லாரும் பேரையும் தண்ணி டாக்ஸ் கட்டுறீங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் டாக்ஸ் இருக்கு சொல்லுங்க. ட்ரைனேஜுக்கு வாங்கிட்டு தானே நீ ஏன் கட்டுற அப்படின்னு சொல்லு. வீட்டு வரி. நான் எது கட்டுறேன்? வீட்டு வரி. ஏன் இடம் ஏன் நிலம் சொல்லு. ராயனுக்குரிய நீ சரியா செலுத்தும் பொழுது தேவனுக்குரிய செலுத்துறதுக்கு ஏன் போயிருந்து என் கடினமாகும். இதே மாதிரிதான் இப்ப பிசாசு கேட்டிருக்கான். என்னங்க மனவாடி சபையை இல்லாம ஆக்கிடுவேன். யார்கிட்ட சொன்னாலும் சொல்றாங்க சபையில ஏன் தசமா கொடுக்க மாட்டாங்க? ஏன் நீங்க கேட்கறதில்ல? இது கேட்க வேண்டிய காரியம் அல்ல. கையின் பிரயாசங்களை நீ விதைக்கணும். 4 நாள் உனக்கு ஜுரம் அடிக்குது, வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போறது சொல்லுங்க. 4 நாள் ஜுரம் எடுத்து போயிடுவியா? யார் உனக்கு பலன் கொடுக்கறது? பலன் கொடுக்கறது ஏற்கனவே சரியா செலுத்துறியா? இதெல்லாம் கட்டளைகள் இல்ல. ஆனா நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யும் பொழுது ஆண்டு சொல்ற முதல்ல உன்னுடைய வேலியை நான் எடுப்பேன், உன் வேலி விடுக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். நீயும் இன்னும் ஜெபிக்காம, இன்னும் வேதத்தை நேசிக்காம, ஆலயத்துக்கு வர வேண்டிய காரியங்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த காரியங்களை நிர்விசாரத்தோடு நீ இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு முதல்ல உன்னுடைய வேலி அடைப்பேன். சரி, அடுத்தது என்னாச்சு? 15 வசனத்தை வாசிங்க. யோபு 1:15. சபே அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரம் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு தான் சொல்றாருப்பா. அன்றன்றே வேண்டிய ஆகாரம் போதா, நீ அதிகமா இது பண்ணாத. யோபு கிட்ட எப்படி இருந்துச்சு? அதிகமா இருந்துச்சு. யோபு கிட்ட எப்படி இருக்குது? எல்லாமே அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு வந்து கையில தொடுறாரு. அடுத்து வாசிங்கப்பா 16. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களை சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஆண்டவரோட வேலி எடுத்துட்ட உடனே வீட்டுல என்னென்ன காரியங்கள் நுழையுது பாத்தீங்களா? உன் பிள்ளைய தொடுறான், உன் கையின் பிரயாசங்களை தொடுறான், உன் பிள்ளை உனக்கு கீழ்படுகிறது இல்ல. 4 பேர் பார்த்து இது ஏன் சர்ச்சைக்கு போறன்ற அளவுக்கு கேவலமாயிடுது. இப்ப இவ்வளவு காரியங்களை நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு ஆண்டவரை கை நீட்ட முடியுமா? ஏன் அவர் எனக்கு காலதாமதம் பண்றாரு? ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யறது இல்லை? கை நீட்ட முடியுமா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மருந்து என்ன? நீ தேவ சமூகத்துல காத்து இருக்கணும், ஆண்டவருடைய பாதத்துல காத்து இருக்கணும். வாங்க ஏசாயா தீர்க்கதரிசனத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அது வேலி எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும், அதை நான் அதுக்கப்புறம் பாருங்க அதனுடைய அடைப்பை தகர்ப்பேன், அதை மிதியுண்டு போகும். அவ்வளவுதான். வேலி எடுத்துட்டாலே அவ்வளவுதான், எல்லாமே நாசமாயிடும். ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஆனாலும் இன்ன வரைக்கும் அவர் இரக்கம் பாராட்டி இருக்கார். கிருபையெல்லாம் சொல்லக்கூடாது, இரக்கம் தான். கிருபை இரக்கம் ஒண்ணுதான். ஆனா இரக்கத்தினாலதான் இன்னைக்கு நிக்கிற. ஞாபகம் வச்சுங்க. பேருக்குள்ள இருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களே. அதுக்கடுத்து பாருங்க 7, 8 வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மாட்டோம். வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவர்களுக்கு கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. வீட்டோட வீட்டை ஒட்டி ஒட்டி கட்டுறா பாருங்க. அவனுக்கு சொல்ற நாங்கள் ஐயோ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அடிக்கு வெட்டிப்பான், ஒரு அடி வெட்டி சாவும். நல்லா கேட்டுக்கோ. இன்னும் நிலத்தின் மேல வீட்டின் மேல உனக்கு ஆசை இருக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதியுள்ளவன் அல்ல. வீட்டு மேல ஆசை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா நீ பரலோக
ஐயோ இன்னும் உங்களுக்கு வீடு மேல நிலத்தின் மேல பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை யூஸ் பண்ணிக்காதீங்க. சிரிச்சுட்டு சொல்ல வேண்டிய வார்த்தையே வெக்கப்பட்டு சொல்லணும். பக்கத்துல கை ஆண்டவரை யூஸ் பண்ணிக்காதீங்க. தேவனுடைய நாள் மிக சமீபமாயிருக்கு. அது சந்தோஷமான வரவேற்கப்பட்ட நாள் இல்ல. கிறிஸ்து பிறந்தார், மரியாதையோட வயிற்றுல பிறந்த உடனே திரு சேனை கூட்டமா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சு. ஆனா இரண்டாவது வரும்பொழுது அவரை இருட்டாக்கிட்டு உள்ள வராது, இருட்டு பண்ணிட்டு வராது. வெளிச்சமான தேவன் இருட்டோடு வரார், இருட்டுல வராருப்பா. அதான் சொல்றாரு, எங்கேயும் இறங்காது, அப்படியே சட்டா நிக்கணும். வயலில எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் கட்டி வச்சு அதை எடுக்க போவாங்க, வீட்டு மேல போக நினைக்காத, வீட்டை விட்டு இறங்க நினைக்காத, அப்படியே இல்லை. எல்லாருக்கும் நியாய விசாரிப்பு கொடுக்கிற நாட்கள் வந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்க எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 11ஆம் வசனம் சொல்லப்படுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கடமுள்ளவர்கள் பட்டியினால் தோய்ந்து போகிறார்கள், அவருடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நான் வறண்டு போகிறார். ஏன் உனக்கு பசி? ஏன் உனக்கு பட்டினி? ஏன் உனக்கு குறைச்சல கொடுக்கிறாரு? நீ கட்டளை, நீ வேதத்தை வசனத்தை, அந்த வசனத்தை மறந்தப்பார், அந்த வசனத்தை அசட்டை பண்ணினப்பார். அதனாலதான் தயவு செய்து பலிபீடத்தை கவனிங்க. குழந்தைய அப்புறமா பாத்துக்கலாம், வீட்டுல கூட போய் 10 மணி நேரம் கூட உட்காந்து குழந்தைய பார்த்துக்கிட்டே இருங்க. இங்க கவனிங்க, உங்களை தான் உங்க ஆத்மா ஈடேறதுக்கு தான் இங்க கட்டிட்டு இருக்கிறேன். வாசிப்பாங்க 14ஆம் வசனம் வாசிப்பா. ஏசாயா 5:14. அதினிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி. இதனால தான் பாதாளமே வாய் விரிவாச்சோம். வாங்க வாங்க வந்து விழுங்கப்பா, இத பிடிச்சவங்களே வாங்க, வசிக்குது, வாங்க வாங்க வாங்க, சர்ச்சைக்கு வராதுங்களே கீழே வந்து விழுங்க, ஆராதனை அட்டன் பண்ணாதவங்களே உள்ள வந்து விழுங்க, கேலி பண்றவங்களே வந்து விழுங்க, தாய் தகப்பனை கனவீனம் பண்ணுகிறவங்களே வந்து உள்ள விழுங்க, கசப்புகளை வச்சிருக்கிறவங்களே வாங்க. பாதாள வாய் எப்படி இருக்கு? பெரிதாக்கணும். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கணும்ப்பா, அதுவே விரிவாக்கணும். வாயை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டம் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் கனிப்பொருளும் அதற்குள்ளே இறங்கி போவார்கள். ஒழுங்க மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உனக்கு நல்லது. உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும். உபவாச ஜெபத்துக்கு வரணும். சும்மா உன்னை இழுத்துட்டே இருக்க முடியாது. என்னங்க வரலையா வரலையா, இந்த போன் கேட்கிற காலெல்லாம் போயிடுச்சு, நீ வரணும். பலவந்த பண்ணுகிறது, நீ போகணும்னா உள்ள வா, இல்லைன்னா ஆண்டவரோட அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு வெளியே போ. அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு. எல்லாருக்குமே தான் சொல்றேன், எனக்கும் தான் என் குடும்பத்துக்கு தான். உன் வீட்டுல மட்டும் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே தான். இருபுறமும் வெட்டும். ஓய்வு நாளை அசட்டை பண்ணி மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணாம வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடைசி 2 வசனத்தை எனக்கு நல்ல சத்தமா வாசிங்க. 13:14 வாசிங்க. ஏசாயா 58:13. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி. காலை விளக்குன்றார். உன் காலை விளக்கு. விளக்குனா என்ன? கழுவுறது இல்ல, பாத்திரத்தை விளக்கு. பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க கழுவுறதுக்கு? நம்ம ஆளுங்க பாத்திரத்தை விளக்கலையா அப்படின்பா. ஆண்டு சொன்ன உன் காலை விளக்கு. உன் கால் இன்னொரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கு, உன் காலை விளக்கு. உன்னை நடக்க வைக்கிறதுனா ஓய்வு நாளையில உன் காலை ஆலயத்துக்கு நேரம் வரட்டும். மெசேஜே எடுக்க மாட்டேன், ஸ்டாப் பண்றேன். தயவு செய்து இப்படி திரும்பி இருங்க, குழந்தைகளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். மெசேஜே ஸ்டாப் பண்ணுவேன். தயவு செய்து என்ன கவனிங்க. உங்க ஆத்மாக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உன் காலை விளக்க சொல்றாரு ஆண்டவர். உன் காலை விளக்கு. ஓய்வு நாள்ல வராம இன்னொரு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒரு காரியம். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது, போட்டு தொல்லை பண்ணி சாகடிக்கிறது. இன்னைக்கு என் கை இன்னைக்கு கரையா இருக்கு. இன்னைக்கு என் கை கரை பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல.
பையன் ஏமாத்தனான். கடைசியில் அவனை வெட்டி போட்டான். 4 பேர் அவன் தலையை வெட்டி அதிகாலையில் அவன் பயங்கரமான பிணத்தோடு போய் நின்னான். அவன் நாளைக்கு சாக போறானா, இன்னைக்கு நான் கேட்கிறேன் போன் பண்ணி, தம்பி நாளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு தாலி கட்டினேப்பா. ஆசிரமா பேரு ஆசிரமாவா? யாரு? எனக்கு அதான் தெரியாது. கட் பண்ணிட்டான். என்னையா யாருக்கு தெரியலன்ற உடைக்கப்பட்டேன். நான் சாம எதுவுமே உள்ள ஆண்டவர்கிட்ட வேதனைப்பட்டேன். ஆண்டவரே தவற மன்னிங்க. மறுநாளே செய்தி வருது. 4 பேர் அவன் தலையில பாலபாலமா வெட்டி வயல்ல போட்டாங்க. ஏதோ நினைக்கிறீங்க ஆலயத்துக்கு வர போற, நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த சபையில தேவன் மகிமையா இருக்கார். உள்ள வந்து நீ ஏமாற்ற நினைச்சன்னு வச்சுக்க, அக்கினி ஊடுருவி போகும். நானும் பார்த்துட்டேன். யாரெல்லாம் தெரிஞ்சு போனாங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறன்றதை வெளிப்படுத்துறதுக்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன். பயம் இல்லை. கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க பண்ணாதான் உங்க சபைக்கு தானே வரும். பண்ணி வைங்க. உங்க சபைக்கு தானே வர ஞானசாரம் கொடுங்க. இதெல்லாம் நீ செஞ்சு ஆனா நீங்க கை கரப்படுத்தி இருக்கு. நான் என்ன போய் அவர்கிட்ட சொல்லுவேன்? 2 பேருக்கு ஞானசாரம் கொடுக்க அவன் வந்தாங்கன்னு என்ன கேட்பாரு. ரட்சிக்கப்படாத அவனுக்கு ஏன் ஞானசாரம் கொடுத்தேன்? நானே என் வாழ்நாட்களை தப்பு பண்ணிட்டேன். என் திருமண நாட்கள்ல நான் 2 பேருக்கு கம்பல் பண்ணி ஞானசாரம் கொடுத்துட்டேன். அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை இது வரைக்குமே. என் திருமணத்துக்காக சத்தியத்தை அன்னைக்கு அழியல. இன்னைக்கு இருக்க மாதிரி நான் இருந்திருப்பேன். ஆனால் நிச்சயமே அவர்களை நான் கண்ணில முக்கியிருக்க மாட்டேன். நிச்சயம் அந்த பாவத்தை செய்திருக்கவே மாட்டேன். ரட்சிப்பு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். நீ 10 தடவை ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, மனம் திரும்பணும் வச்சுக்க, அந்த ஞானஸ்நானம் ஒன்றே கிடையாது. ஜலத்துல பிறக்கணும்ன்றாரு. ஜலத்துல பிறக்கணும் என்ன அர்த்தம்? புதுசா பிறக்கணும். பழைய காரியங்களை ஜலத்தோட விட்டுட்டு வெளியே பறந்து வா. ஒன்னால இன்னைக்கு நான் நிக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பதாக டெய்லி அழுதுட்டு இருக்கிறேன். நான் போய் பேசினா கூட அது தெரிஞ்சாது. ஏன் தெரியுமா? அதுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆலயத்துக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், உணரணும், கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட வருகிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இன்னைக்கு 2 பேர் என்னுடைய கைகளை கரை படிஞ்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட அழுதுன்னு இருக்கேன். ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். ஊழியக்காரங்க உங்க இஷ்டத்துக்கு எழுக்கிறதுக்கு திருமணம் பண்ணி வைங்க, வாங்க இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, வாங்க அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஓய்வு நாளை அசட்டை பண்ணி வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ, ஓய்வு நாளையில போய் இன்னொரு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ, உன் வியாபாரத்துக்கும் உன் வர்த்தகத்துக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கு உன் இஷ்டமானதை செய்யபடிக்க ஓய்வு நாள்ல போய் வேற ஒரு இடத்துல உட்கார்ற நீ, ஆண்டவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆண்டவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஜெபம் நான் வாயை திறக்காத நீ எப்படி ஒரு கிறிஸ்தவனா இருப்ப? ஆலயத்துல உன்னால ஜெபிக்க முடியல, வீட்டுல என்ன ஜெபிப்ப? வீட்டுல எப்படி ஜெபம் பண்ணுவ நீ? ஆவியானவர் கேட்கிறார், வீட்டுல எப்படி ஜெபிப்ப நீ? ஆலயத்துல உன்னால வாயை திறக்க முடியலையே. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விளக்கு, உன் கால விளக்கில காலை இருக்காது, கால விளக்கி சொல்ற ஆண்டவரே உன் வழிகளின்படி நடக்காது. உன் வழி என்ன தெரியுமா? என் இஷ்டம் நான் போறேன். அவங்க என்ன சொல்றது? உன் வழியை மாத்து. இந்த நாள் ஓய்வு நாள், பரிசுத்தத்தினுடைய நாள், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய நாள். பழையற்பட்டின் காலம் வரை இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? வாரக்குள்ள எவனை கஷ்ட பேசுறியோ, எந்த தீட்டுள்ள மனுஷனை நீ தொட்டியோ, யார்கிட்ட எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை அனுப்பினியோ, ஓய்வு நாளுக்கு வரும்பொழுது 2 ஆளுகளை பிடிச்சிட்டு வரணும். இன்னைக்கு உனக்கு அந்த நியாய பிரமாணத்தை கட்டளை இருப்பாரு, நீ ஆலயத்துக்கு வருவியா? நீங்க ஒரு ஆட்டுடைய விலை என்ன சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு ஆடு எவ்வளவு விலை? 10,000 ரூபாய். ஓய்வு நாளிலே பழைய ஏற்பாட்டுல நம்முடைய முன்னோர்கள்லாம் ஓய்வு நாள்ல அவங்க குடும்பத்தோடு வருகிறது மட்டும் இல்ல, பலி செலுத்துகிறதுக்கு ஆடை ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு காலை ஒரு எவ்வளவு பணம் சொன்னா அந்த அளவுக்கு அவன் பலி செலுத்து. உன்னை அதெல்லாம் கேட்டாரா? உன் பலி எனக்கு என்னத்துக்குன்றார் ஆண்டவர். உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னால நேரத்துக்கு எழுந்து வர முடியல, உன் பலி எனக்கு என்னத்துக்கு? நான் பலிகளை அருவருக்கிறேன். இன்னும் எப்போ இது பேருக்கு சும்மா பேசாம பேரை மாத்திடலான்னு பாக்குறேன். மனவாட்டினா நீ ஆயத்தம் ஆகணும். இத்தனை வருஷம் 7 வருஷமா சபையில நிக்கிற நீ ஒரு மனவாட்டியாவே இல்ல. மனவாட்டி என்ன வச்சிருந்தா சொல்லுங்க? மனவாட்டிக்கு எதிர்கொண்டு போக போற மனவாட்டி கையில என்ன இருந்துச்சு? தீவட்டி. அப்புறம் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இன்னும் வந்து தீவட்டி இருந்தது உங்ககிட்ட இருக்கா? இன்னும் எத்தனை மட்டும் நீ குந்தி குந்தி நடப்பாய்? எத்தனை நாளைக்கு உட்காந்து உட்காந்து எழுதுக்க போற?
என்ன விஷயம் தெரியுங்களா? 12 கோத்திரமே ரெண்டா பிரியுது. 10 ஒரு பக்கம் போயிடுச்சு, 2 ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ 2 கோத்திரத்துல இருக்கிறவங்க நம்ம எலியா வந்து 10 கோத்திரத்தை கூப்பிட்டு வர்றாரு. வாடா உள்ள வா. அவங்களும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். இந்த 10 கோத்திரம் என்பது யாக்கோபுடைய பிள்ளைகள். 10 கோத்திரத்தில் அதுல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வர வைக்கிறான். கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்று. பாகால் தெய்வம் என்றால் பாகால். ஏதாவது குந்தி குந்தி நடக்கிற வேலை வச்சுக்காத. சும்மா இதுக்கு தேவை அதுக்கு இந்த வேலைலாம் வேண்டாம். இனி காலம் சொல்லுங்க, சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் வந்த பிறகு நான் 1 மணி நேரம் கழிச்சு வரேன், 2 மணி நேரம் கழிச்சு வரேன்லாம் கிடையாது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இருவரிலே ஒருவர் எடுக்கப்பட்டார். அவ்வளவுதான். எல்லாரையும் கூட்டு போக மாட்டாரு. ஒருத்தர் படுக்கையில 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தமா போறான். இயேசுல மறைக்கிற 2 ஸ்திரீகளில ஒருத்தரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு யாரா இருக்க நீ விரும்புற? ஆண்டவர் சொல்றாரு, உன் பரிசுத்த ஓய்வுனாலேயே நீ ஆசிரி. இதுலயே ஸ்டார்டிங்ல நீ கட்டாயிட்ட. உள்ள வந்தாதானே உனக்கு வார்த்தை தெரியும். ஓய்வு நாளைக்கு வந்தாதானே அவர் உன் கூட பேச முடியும். அப்ப உன் வேலையை எடுக்காம என்ன பண்ணுவான் சத்துரு? அப்ப அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 13 மறுபடியும் வாசிங்கப்பா. ஏசாயா 58ல 13. ஓ இஷ்டம்னா என் இஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. என் இஷ்டம், நான் போனா போறேன், போகாட்டி போக மாட்டேன். ஓ இஷ்டம், என் இஷ்டம் அப்படின்றது. அடுத்தது 2வது, உன் கால் என்ன பண்ணணும்? சனிக்கிழமையே நீ முடிவு பண்ணிக்கணும். உன் கால் சர்ச்சுக்கு போனான்ட்டு அவன் வீட்டுக்காவது கோடிங்களாம் பார்த்துக்கணும். அடுத்த வாரம் சேர்க்க மாட்டேன். நீ ஒரு சட்டம் போட்டா எப்படி இருக்கும்? ஓய்வு நாள்ல வராதவங்க அடுத்த ஓய்வு நாளுக்கு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வரக்கூடாது. யார் தான் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டோம். நீங்க போங்க, எங்களுக்கு 10,000 சபை இருக்கு. போ, 10,000 சபைக்கு நீ போ. ஆனால் வாக்கமா ஈடு வராது. போய் நீ எல்லாப்பா உன தாளாட்டு பாடுற இடம் இருக்கு, உன கொஞ்சம் இடம் இருக்கு, என்னப்பா எப்படி வேணாமான்னு சொல்ற இடம் இருக்கு. நல்லா பூ வச்சுக்கோ, நல்லா பொட்டு வச்சுக்கோ, நல்லா அழகா போலாம். ஆடை அலங்காரங்கள் சூப்பரா வரலாம். அப்படி எப்பயும் சொல்லிட்டு தான் இருப்பான். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுப்பாரு. வருகிற நாள்ல சாலமுக்கு ஆண்டவர் ஒரு தனி வீடு ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன அப்படி பாக்குற? எலியாவுடைய வீட்டை ஆண்டவர் இடிச்சு கட்ட போறார். என்ன அப்புறம் எஸ்தர் வீடு கட்டப்படும். எஸ்தருடைய கணவர் ஒரு பெரிய பைக் வாங்குவார் 1 லட்சத்துல. சந்தோஷமா இருக்கா இல்லையா கேட்கறது? பொய் சொல்லாம சொல்லணும். சீனவிடத்துல பறிக்கப்பட்ட அந்த சொத்து உன் கையில வந்து சேரும். தேவி அம்மாவுக்கு அவங்களுடைய வர வேண்டிய சொத்துக்கள் வரும். ஏன் அம்மாவுக்கு பிரச்சனைகளா முடிஞ்சு ஓய்ந்து இருக்கும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இததான் எல்லா இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எல்லா இடத்துல இதான் நடந்துருக்குது. நீங்க போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் எங்க வேணா போய் உங்க இஷ்டம் தான், எங்க வேணா போய் உட்காரலாம். 10,000 சபை, 10,000 இல்லை, அதுக்கு மேற்பட்ட இடம் இருக்கு. ஆனால் உன் ஆத்துமா, உன்னுடைய உள்ள இருக்கிற ஆத்துமா இருக்கு பாருங்க, அது ஈடேறாது. ஓய்வு நாள் நீ மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணாதபடிக்கு ஓ இஷ்டமான செய்து ஓ கால விளக்கு, அதுக்கடுத்து இஷ்டமானபடி செய்யாதபடி ஒரு கால விளக்கு, ஓ இஷ்டமானதை செய்யாமலும் ஓ சொந்த பேச்சாம பேசாமல் சொந்த பேச்ச பேசு. வீட்டுல யார் வந்துட்டாங்க? கழுத்து பிடிச்சு வெளியே தட்டு ரிலேஷன் அப்பதான் வருவான் உள்ள ஞாயிற்றுக்கிழமையில. இல்ல அவங்ககிட்ட சொல்லு, 2 அவர் தான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுவேன், இங்கே உட்காரு. சொல்றதுக்கு மனசு வராது. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்றதுக்கு மனசு வரல? அவங்க கோச்சு பாருங்க. ஆண்டவராவது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழியக்காரங்க கேட்டாங்கன்னா இல்லைங்க உடம்பு இல்லைன்னா பொய் சொல்லிக்கலாம். அதான் வாய் தந்தா பொய்யா வருது. எல்லாம் ஞாபகம் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள். நீ மன மகிழ்ச்சியா ஓடி ஆகணும். நான் உன்னை கம்பல் பண்றேன், இதெல்லாம் வார்த்தை அனுப்புறேன்ல, நீ ஓடி வரணும். தாகத்தோடு ஓடி வந்து அதை மன மகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாய். ஆனால் என்ன படிக்க அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன். பொய் சொல்லுகிறவரா என் தேவனே? ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணிக்கிறப்பா. அவர்
வந்திருக்கிற நம்ம நிர்விசாரத்தோடு, ஒருவேளை இதுக்கப்புறம் எத்தனை பேர் வருவீங்களோ எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் சத்துருவா மாறினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்லலைன்னா நான் போய் நிற்கலாம். ஏற்கனவே 2 காரியத்துக்கு கையிலேயே அழுக்காயிருச்சு. ஏற்கனவே 2 பேருக்கு தவறுலாம் ஞானஸ்தானம் கொடுத்தேன், கை என்ன ஆயிடுச்சு, கை அழுக்காயிடுச்சு. உள்ள கிடைக்காதுங்க. ஏற்கனவே எடுத்தோம் 2 பேர். ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஆடுகளை தேடுறாரு. ஏன்னா அந்த ஆடு மந்தைக்குள்ள வர வேண்டிய ஆடு இல்ல. மந்தைக்குள்ள வரதா கண்டிப்பா வந்துரும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீ அவருடைய மந்தைக்குரியவனாயிருக்கிறாய், உன்னை கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஏன் இழுத்து பிடிக்கிறீங்க? ஏன் இழுக்கிறீங்க? அது அப்படிதான் இருக்கும். அது உதவாங்கி அடிச்சு நொறுக்கி அப்புறம் உள்ள வரும், நோயும் வியாதியுமா வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சில பேரெல்லாம் ஒடிச்சு மரணத்தின் தருவாயில கொண்டு வருவேன், அப்போ அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லும் பொழுது உனக்கு காது கேட்கல. எல்லாரும் கண்களை படி, எல்லாரும் முழங்கள் படிக்கிட்டு நம்ம செபிக்கலாம் ஆண்டோடைய சமூகத்தில். வேண்டாம், இப்படிப்பட்ட வேதனை நமக்கு வேண்டாம். என் குடும்பத்தின் மேல இப்படி ஆண்டவரே சில ஆவிகளை அனுப்புவாரானால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பாரானால் நம்ம என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் ஜெபிக்க முடியும்? எல்லாரும் முழங்கள் படிக்கிறோம். ஓ தேவா ஆவியானவரே, எங்க மத்தியிலே எத்தனை பேர் நீங்க சரண்டர் ஆக போறீங்க? நமக்கு இருக்கிற தகப்பனை நான் அழைக்கிறேன், வந்து ஜெபிக்க முடியும். எல்லாரும் முழங்கள் படிட்டு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்க்க வேண்டும். எல்லாரும் முழங்கால் பண்ணுங்க. எல்லாரும் ஹalleluya ஹalleluya. நன்றி தாபனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாபனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தசோபாவத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கு. தேவன் இன்னைக்கு உங்களோட கூட இடைபெற்று தசோபாவம் கொடுக்கணுன்றது பழைய ஏற்பாட்டு காலத்துல நியமிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். 10ல் 1 பாகம். நீ 100 ரூபானா 10 ரூபாய்க்கு எடுத்து வந்து கொடுத்தோன்றது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணம். அம்மா சொல்றது போல வேத புத்தகத்துல இருக்கிற பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது நீ பிடிச்சிட்டு வரணும். இல்ல புறா குஞ்சிலாச்சும் 2 எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா நீ பிரகாரத்துக்குள்ள வரவே முடியாது. ஆசிரியப்பு கூட நீ வரவே முடியாது. நல்லா கவனமா கேள்வி. புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி என்ன இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தசோபாவத்தை குறித்து எங்கேயாச்சும் பேசியிருக்கிறாரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? நல்லா கவனிக்கணும். தேவ மனுஷன் எனக்கு விளக்கி சொன்னதுனாலே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேள்வி ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு விசுவாசி கேட்டார். புதிய ஏற்பாட்டுல எங்க சொல்லியிருக்கு பாஸ்டர்? பழைய ஏற்பாட்டு காலத்துல ரைட்டு. மல்கியா 3:10 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஜெபவேலையா இருக்கிறதால உங்களுக்கு சொல்றேன். நாம நல்லா இருக்கணும்னா நீங்க மல்கியா 3:10 வீட்டுல போய் நல்லா வாசிப்பாரு. பழைய ஏற்பாட்டுக்கான சொன்னது புதிய ஏற்பாட்டுக்கு செல்லுபடி ஆகணும், அப்படியே செல்லுபடி ஆகும். ஆனா அதை காட்டிலும் அதிகமா செல்லுபடி ஆகுமா? அல்லேலூயா. உன் வருமானத்தை நீ மறைக்காத. புதிய ஏற்பாட்டுல எங்க இருந்து சொன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னார். உனக்கு உள்ளதை அத்தனையை விற்று நீ தரித்திரத்து கொடு. டோட்டலா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரவாயில்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொன்னாங்க? நீ 10ல் 1 கொடுத்தா போதும். 100 ரூபாய் 10 ரூபா கொடுத்தா பரவாயில்ல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறதே வித்து தரித்திரம் கொடுக்குறாரு. மொத்தம் கம்ப்ளீட்டா 100% கர்த்தர் கொடுக்கணுமா? இதான் ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு மனசு இல்லை. அவன் பெரிய பணக்காரனா, கோட்டீஸ்வரனா, தனக்கு உள்ளதை விட்டு தரித்திரம் கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. இப்பதான் சொல்றாரு ஆண்டவர். புத்தகங்கள் என்ன பண்ணுமா? ஊசி முனை காது முனை நுழைந்து. ஆனா இவர்களோ மனதில்லாமல் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம இதுவரை நியாயப்பிரமாண தசோபாக்கிய வஞ்சித்து கொண்டிருக்கோம். 10ல் 1 கொடுக்கறதே நாம ஏமாத்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆசீர்வாதமா எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஆனா துணிகரமா எல்லா காரியம் செஞ்சிருவோம். வீட்டு கடன் வாங்கிடுவோம்,
கார் கடன் வாங்கிடுவோம். வேற இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட 10 ரூபா வட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். வட்டிக்கு தாராளமா கையை நீட்டுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ ஜாக்கிரதையா இரு. உன் ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் விட்டு தடுத்துடக்கூடாது. அர்த்தம் என்னன்னா, நீ மனப்பூர்வமாய் உன்னுடைய சம்பாதியத்துல இருந்து எடுத்துக்கொடு. மனப்பூர்வமா கர்த்தருக்கு நீ எவ்வளவு கொடுக்கணுமோ அதை எடுத்து கொடு. நீ அப்பொழுது ஆண்டவரை சோதித்து பார்க்க. மல்கியா 3:10. இந்த பண்டக சாலையில உன் தசமபாகம் எல்லாம் கொண்டு வந்து கொடு, அப்பொழுது என்னை சோதித்து பார் என்று வேதத்தில் சொன்ன ஒரே வார்த்தை மல்கியா 3:10. பிரியமானவர்களே, நல்லா யோசிக்கணும். அடுப்பு எடுத்துட்டார், கர்த்தருடைய கரம் அந்த அடுப்பு எடுத்துட்டாருன்னா வேற எந்த கரத்தினாலும் அந்த அடுப்பை அடைக்கவே முடியும். நீ எந்த ஊழியக்காரன் போன உலகத்திலே பெரிய பாலியாங்கிச்சோ அவருடைய பையன், நீ எங்க போய் அவர் கைய மேல பட்டா போது நினைச்சு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் அடுப்பை எடுத்துட்டாருன்னா ஐயோ பாவம் தான். அதுக்காக தான் சொல்றேன், நான் வெள்ளிக்கிழமை வாங்க. சும்மா சகோதரி வேலைக்கு போகாத சகோதரி வீட்டுல இருக்கீங்க, இங்க வாங்க, சத்தியத்தை கேள்வி கொஞ்ச நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராதனை பண்ணுங்க. இப்ப எடுக்கணும்னா இன்னைக்கு எதில் குறைவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான்னு சொன்னா எல்லாத்தையும் சொன்னானா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரலாம். நேரம் நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பான். அவர் வேலையை எடுத்துட்டாருன்னு யோபு ஆண்டவராலே சர்டிபிகேட் பண்ணப்பட்ட ஒரு மகன், என் தாசன் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆனா அவர் வேலை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடும். உங்க மேல அவர் தயவா இருக்கிறார், என் மேல அவர் கிருபையா இருக்கிறார், அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த கிருபை நாட்கள்ல விழுங்கள் இருக்க கடைசி நேரத்தில் இருக்கிறோம். என்ன எப்ப சம்பவிக்கும் தெரியாது. அள்ளி வீசின வாக்கு தத்தங்கள் அத்தனையும் பொய்யாய் போயிற்று. 2021 2 ஆண்டுகள் அள்ளி வீசின ஊழியக்காரருடைய வார்த்தைகள் எல்லாம் வீணாய் போனது. கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு எல்லா ஊழியக்காரரும் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு தைரியமா இருக்கிற ஊழியக்காரன் தான் கேள்வி கேட்கிறான். எங்கயா சொன்னாங்களே அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரமா சொன்னாங்க சைனாவில் வந்துட்டு அது உலகம் முழுவதும் பரவும். நாங்க யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, யாருக்கெல்லாம் ஞாபகம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி கரங்களை தட்டணும். நீங்க ஒரு ரபா ஷபா சைனாவில் வந்துடுற கொடிய வியாதி உலகம் முழுவதும் பரவும். ஆவியானவர் சொல்வதை சபைக்குள்ள இருக்கிற நீ காது விட்டு நீ கேட்கணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பா கேளுங்க. அப்பா கேளுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. 2 கரங்களை உயர்த்தி. நம்ம ஒண்ணு பெரிய ஆட்கள் கிடையாது. என் அடுப்பை பிடுங்காதீங்க அப்பா, என் அடுப்பை பிடுங்காதீங்கப்பா. ஆண்டவரே, என் அடுப்பை பிடுங்கினால் நான் எங்கே போய் நிற்பேன்? தேவ சமூகம், உம்முடைய தேவ சமூகத்தை தவிர நான் வேற எங்கே போய் நிற்பேன்? ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டி திறக்க கூடாது இருக்கிறவரும் ஆகிய நீர் ஆண்டவரை சொன்னதுதான் அப்பா. என் மேல, என் குடும்பத்தார் மேலும், என் சபையார் மேலும் கர்த்தாவே நீ தயவா இருங்கப்பா. நீர் அடப்பை பிடுங்க கூடாது ஆண்டவரே. என்னுள்ள குற்றம் குறைகளை மன்னித்து என் தகப்பனே தயவாய் நடத்துங்க. உம்முடைய நீடிய சாந்தம் மேல் விளங்கட்ட ராஜா. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பார்க்கிறீர் ராஜா. அடப்பை பிடுங்காதபடிக்கு, அடப்பை எடுக்காதபடிக்கு தேவ கரம் எங்கள் மேல் இருக்கட்ட ராஜா. உங்களுடைய ஆணிகள் பாய்ந்த கரம் எங்கள் மேல் இருக்கட்ட ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கொத்துகிறோம், எரு போடுகிறோம், கொத்துகிறோம், எரு போடுகிறோம், கொத்துகிறோம், எரு போடுகிற ராஜா, எரு போடுகிற ராஜா. உங்களுடைய தயவு, நீடிய சாந்தம் ஆண்டவரே. என் தகப்பனே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க.
நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீர் அடைப்பை புடுங்கினால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எனக்கு தஞ்சம் நீர்தான் ஐயா, எனக்கு கோட்டையும் நீர்தான் ஐயா. அப்பா, என் பரலோகம் நீர் அல்லவா, என் தஞ்சம் நீர் அல்லவா, என்னை பாதுகாப்புகிற நீர் அல்லவா, எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நீர் அல்லவா, எனக்கு ஆடை உடுத்தி வைக்கிறவர் நீர் அல்லவா. என் தகப்பனே, என் தகப்பனே, அப்பா அடைப்பை புடுங்காதே ஆண்டவரே. சமூகத்துல கேட்போம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைப்பை புடிங்கினா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? என் ஆதரவு போல புடிங்கினா நான் எங்கே போவேன்? என் ஆதரவு போல் நீர்தான் ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் தான் ஐயா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நடுங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக பயப்படுகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமை 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 மகிமை. ஓரவா சபலமரவதியரா. நடுக்கத்தோடு பயத்தோடு நீங்க அடைப்பை புடுங்காதீங்கப்பா, என் அடைப்பை புடுங்காதீங்கப்பா. ஆதரவு போல் பிடுங்கப்பட்டாச்சு. ஆதரவு போல் நீ எது மேல நம்பிக்கை வச்சு அதை எடுத்துக்கொண்டார் ஆண்டு. நான் அடைப்பை பிடுங்கினான் என்ன ஆகணும்? அட்டப்பு எடுத்தோடனே பாம்பு கடிக்கும், சட்டிதியில வந்துடும். வேற உங்க வீட்டு மேல நீ ஆசையா இருக்கும், கணவர் மேல ஆசையா இருக்கும், பிள்ளைகள் மேல ஆசையா இருக்கும், உன் உயிர் மேல ரொம்ப ஆசையா இருக்கும். அழகுல நீ பிரியப்படும், உன் முடி மேல நீ அழகு நீ பிரியப்படும், வச்சிருக்கிற ஆஸ்தி பாஸ்திமெல்லாம் நீ பிரியப்படணும். இதுதான் அடக்கு. இந்த சுற்றில அடைச்சு எல்லாத்தையும் கொடுக்கும். அருமையான கணவர் கொடுக்கும். ஒருவேளை பதில் எங்க குடிச்சிட்டே குடிக்கிறது பணம் அவர்தான் உங்களுக்கு அதுக்காக திறப்பு வாசம். நான் அடைப்பு எடுக்கும்பொழுது நீ கதறுவிய, நீ கதறுவிய அடைப்பு எடுத்துட்டானா குடிக்காரனா கூட பரவாயில்லன்னு சொல்லுவிய. சத்தியத்தை சொன்ன ஊழியக்காரன் நான் உங்களுக்கு எதிர்பார்க்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிஜம். எத்தனை பேர் இருதயம் முட்டைக்கப்படுது, எத்தனை பேர் கண்கள் இருந்து கண்ணீர் வருது தெரியும். உன் அட்டப்பை எடுத்துட்டார்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எடுத்துட்டார்னா, அல்ல நீ விசாரமா உன் வேலையை நீ எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தியானா, உன் அட்டப்பை நீயே தேவலாம எடுத்தியானா, கடைசி வரை உனக்கு வேலை கிடைக்கும். அல்ல வேலையில ரொம்ப பிரியமா இருக்கு, வேலை இருக்குதுன்னு சொல்லி நீ அசட்டை பண்ணியான சபையுடைய வார்த்தைகள் அட்டப்ப தேவன் எடுத்து வேதம் சொல்லுகிறவா. அட்டப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கதறினா ஒண்ணு பண்ணவே முடியாது. சொல்றான், ஒரு பைத்தியக்காரி போல புலம்புகிறாயே. நன்மை செய்யும்பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்யும்போது அனுபவித்தோமே. வாயிலுக்கு உத்தமமான வார்த்தை. வைத்தியக்காரி போல கையை உயர்த்தின அத்தனை பேரும் கர்த்தாவை ஆசிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஆராதனை போல தசவமாக ஆடி பேர் நாங்கள் அதிகம் சொல்லலாம். எதெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோமோ அத்தனையும் கொடுத்து புதிய ஏற்பாட்டில் இருக்காது உனக்கு கொடுத்து அத்தனை விட்டு நீ தரித்திரம் கொடுன்னு சொன்னீங்க. விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தரித்திரனா விடவே மாட்டேன். நீ நினைக்கலாம் இது எனக்கு உள்ளது போயிடுச்சுன்னா எப்படி? கிடையாது. கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவரா. அடைப்பு தேவனே எடுக்கிறார் வேதம். நான் இடம் கொடுக்கவே கூடாது. சாப்பத்தியா மனவாட்டின்னு சொன்னான். அலங்கரிக்கப்பட்டது அபிஷேகம் என்ன வெளிச்சம் பிரகாரத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்து. நீங்க சாயந்தரம் தான் பார்க்க போறோம். குத்து விளக்கு எத்தனை பேர் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. குத்து விளக்கு அதையா
என்ன விஷயம்? அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, சமட்டி போல கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய கரமாக மறைத்து நீர் வெளிப்பட்டீரே அதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர ராஜா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே நீர் கையை வைத்து அட்டப்பை எடுக்காதபடி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ராஜா. நீர் ஆசீர்வதிக்க பலப்படுத்தி கிருபையினால் கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளை வந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அபிரதமாய் ஆசீர்வதி. மல்கியா 3:10 வார்த்தை பிரகாரம் என் தகப்பனே இவர்கள் நடந்து கொள்கின்றனர். தசமபாகம் எல்லாம் பண்டை சாலை கொண்டு வரணும். அப்பொழுது உங்கள் பலகணிகள் ஆண்டவருடைய பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை நீ என்னை சோதித்து பாரு சொன்ன. எல்லாவற்றிலும் கர்த்தாவே நிரப்புகிறவர், எல்லாவற்றிலும் நிரப்புகிறவராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. காணிக்கை நேரம் எழுந்து காணிக்கை செலுத்தி நாம் செலுத்திட்டு நம்ம வீட்டு கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தும், தலைமை தாழ்த்தும். பரலோகத்தினாலே இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோரே. இந்த பிள்ளைகளை உமக்கென்று விதைக்கின்ற காணிக்கையை நீ அங்கீகரிப்பீராக. இதுக்கேற்ற பிரதிபலன் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை மேலும் உயர்த்துவீராக. அபிஷேகத்தில பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அந்தவரே ஆவிக்குரிய ஜீவித்தில பிள்ளைகள் வளர உதவி செய்யுங்க. எண்ணியும் மாவும் குறையாதபடி ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தினால நிரப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து உயர்ந்த நாமத்தினால பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வாரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாச பிள்ளைகள் வந்து ஆலயத்தை சுத்தம் பண்றாங்க. போன வாரம் யாருப்பா சீனோ வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து ஆலயத்தை கிளீன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது அனுப்பப்பட்ட இருக்கவங்க மெர்சியா மாவட்ட ஃபேமிலி வந்து ஆலயத்தை கிளீன் பண்ண போயிருந்தாங்க. இந்த ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள்.
உம்மோடு இணைந்திருக்கும் பிழை நாங்கள் உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள் திராட்சை செடியே இசைராஜா கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. காலையிலே நமக்கு வேத பாட கூட்டம் இருக்கு. யாரெல்லாம் வருவீங்க? இப்ப கை தூக்குறவங்க வரலன்னா பார்த்துக்கோங்க. எல்லாரும் கை தூக்க. யாரெல்லாம் வரீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சத்தமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். நமக்கு இந்த மைக்ரோன் ஆம்பிளிஃபையர் கொடுத்த பாஸ்டர்க்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். கரங்களை உயர்த்தி பிரசாத் பாஸ்டருக்காக அதுக்கு பிரயாசப்பட்ட தகப்பனுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே வழி ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய தொண்டை வழி வேதனை எல்லாவற்றும் அதிர்ந்து அப்பா என்னைக்கு ரிப்பேர் ஆகுதோ அப்பொழுது இதை கொடுங்கன்னு சொல்லி சரியா உங்க உழைக்கார இருதயத்தோடு நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. பிரயாசப்பட்ட தீவனப்பாவின் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. சபையாராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை போல பிதாவே ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல் சொல்லிக் கொள்ளுங்க.